ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. ஆக்சுவலாக 5:30க்குலாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் தான். ஸோ எங்கே போகிறோம், என்ன கிளப் அப்படின்றதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் வீடியோக்குள்ளே. ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். பட் எதுக்கு செட் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. ஒரு ரைட் போகிறப்பையும் அந்த மாதிரி கிலோமீட்டர் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது பெட்ரோல் போட்டு போகணும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சைடில் வந்து பெட்ரோல் ஸ்டாப்பேஜ் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து போகும்போதே வந்து பெட்ரோல் போட்டு போயிடணும். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாம், டூரிங் வைசர் ஒன்று வந்து மாற்றிருக்கோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வைசர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லாங் வைசர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டிடாஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டது. இந்த வைசர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வண்டி வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து வாங்கி வச்சுட்டேன். பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நிறையா வாட்டி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஒரு போல்ட் வந்து செட்டே ஆகலை. ஸோ திரும்ப இப்பயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிளாம்ப்லாம் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு தாங்குதுன்னு தெரியல. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த வைசர் மாட்டி ஃபஸ்ட்டு ரைடு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. அந்த ஒரு கிளாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சில் போட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வைசர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு டூரிங் லுக்குக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இன்னும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணோம்னா கம்ப்ளீட் டூரிங் லுக்குக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்கே சிக்னலில் பார்த்திங்கன்னா யூட்டர்ன் பண்ணி நம்ம இந்த பெட்ரோல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற பாரத் பங்கு தான். ஸோ இங்கே தான் மோஸ்ட்லி போடுவேன். ஸோ அதனால் வந்து இங்கேயே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் பண்ணி போட்டுட்டு திரும்ப இப்படி இதே ரூட்டில் தான் போகணும். ஸோ ஒரு 500க்கு போட்டுட்டு போக வேண்டியதான். 500 போட்டால் பத்துமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான், பெரிய லாங் ரைடெலாம் ஒன்றும் போகல. ஸோ அதனால் 500 போட்டால் கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே கட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பூந்தமல்லி தாண்டி திருமலைசைக்கு சிக்னலுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ரைடர்ஸாக வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ கிட்டத்தட்ட நிறையா பேர் வராங்க. ஒரு 20-25 பேர்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. ஸோ செம்மையாக இருக்க போகுது லைனப்பு. ஸோ ரைட் முன்னாடி நடக்கிற ப்ரீஃபிங் இது. ஸோ எல்லா எல்லா கிளப் ரைட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. சைன்ஸ் என்னென்ன சைன்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன சிக்னல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரீஃபிங் தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ரைட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா எல்லாருமே ஒரே இதில் கிளம்ப போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எம்டி ட்ராவலர் பிஆர். என்னடா சேனல் நேம்லாம் புதுசாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ட்ராவல் வீலாக்ஸ், மோட்டோ வீலாக்ஸ், அன்பாக்சிங், வியூஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ காஞ்சனகிரி ஹில்ஸ் போயிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிட்டன் வரதான் வந்து ஆக்சுவலாக பிளானு. ஸோ அதனால் வந்து 5:30க்குலாம் வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து. ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த இருட்டிலேயே ஒன்றுமே தெரியாது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெளிச்சமான உடனே வந்து மீட் பண்ணலாம். இங்கே கட் பண்ணிக்கிறேன். சூரிய வெளிச்சம் வந்த உடனே கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் ஆல். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ காஞ்சனகிரி ஹில்ஸ் கிட்ட இன்னும் போகல, இன்னும் போயிட்டு தான் இருக்கும். இப்போ தான் காஞ்சிபுரம் கிட்டே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ காஞ்சனகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே கிட்ட தான் சென்னையிலேருந்து. வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு காஞ்சனகிரி. ஸோ நல்லாயிருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. இந்த பெங்களூர் ஹைவே வந்து எப்போ தான் வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட பல வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாலாஜா வரைக்கும் ரொம்ப மோசமாக இதே மாதிரி தான் இருக்குது ரோடு. எங்கே ஸ்பீட் பிரேக்கர் எங்கே என்ன வருதுன்னே தெரியாத மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 to 25 ரைடர்ஸ் வந்து இருக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சைடில். ஸோ லைனப் பெரிய லைனப்பு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தோன்னா நிறையா வண்டிங்க போகிற மாதிரி இருக்குது லைனாக நம்ம கிளப்லேருந்து. இவங்க எந்த கிளப்புன்னு தெரில, திடீர்னு குறுக்கில் வந்துட்டு போகிறாங்க. இவங்க ஒரு 4 பைக்கர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கன்செஷன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோ நல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா. ஸோ ராணிப்பேட்டை பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ராணிப்பேட்டை டோல்கேட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு. ஸோ டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், இல்லைனா வந்து பைக் ரைட் போகிறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமாக லே லடாக் போகிறது உங்களோட கனவு இல்லை ஆசை அப்படின்னா அப்பயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய ஆசையும் அதுதான். கூடிய சீக்கிரம் நானும் லே லடாக் போக போகிறேன், அதுக்கான பிளான்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக லே லடாக் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ரைடில் வந்த பைக்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்து ஆர்ஆர் 310 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி இருக்கும். டிவிஎஸ் குரூப்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க இங்கே. மற்ற பைக்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ டீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ராணிப்பேட்டை உள்ளே போய்ட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப பெரிய ஹில்ஸ்லாம் இருக்காது அப்படின்னாங்க, கொஞ்சமே ஒரு சின்ன ஹில்ஸ் தான் அப்படின்னாங்க. இந்த பெண்டில் பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு, சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெண்டு திரும்புகிற இடத்துல பார்க்கும்போது பெரிய லைனப்பாக தெரியும். லைனாக போகிறப்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மெயின் ரோடெலாம் முடித்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் காஞ்சிகிரி போகிற வழி போகிற ஊருக்குள்ளே. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா லாலாபேட். ஸோ ராணிப்பேட்டில் இந்த லாலாபேட் அப்படின்ற இடத்துல காஞ்சனகிரி வந்து இருக்குது. ஸோ மேப் போட்டால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு வாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், லொக்கேஷனை வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த டேர்னிங்கில் லைனப் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இந்த லொக்கேஷனுக்கும் இந்த லைனப்புக்கும் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட்லேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ காஞ்சனகிரி ஹில்ஸ் கிட்டத்தட்ட வந்து வந்தாச்சு. போர்டு தெரியுது பாருங்கள், அந்த லெஃப்ட் எடுத்து போனால் தான் காஞ்சனகிரி ஹில்ஸ் போகிறது போல். ஸோ மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் கிட்டத்தட்ட. இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்ஆர் 310 ரெட் கலர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பைக் வச்சு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, யார் நிற்கிறானே தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட 10 பைக் கிட்ட ஆர்ஆர் 310 ரெட் கலர் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, யார் வரா யார் போகிறான்னு. ஸோ காஞ்சனகிரி என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. ஸோ கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் அந்த ஆர்ச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. ஸோ காரில் கூட மேலே வரைக்கும் போகலாம், அதுக்கான வழி இருக்குது. கார் போகிற மாதிரி தான் இருக்குது வழி. நிறைய பேர் வாக்கிங்லாம் போவாங்க போல் காலையில். இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பட் போகும்போது எதுவும் டோக்கன்லாம் வாங்கலை. ஃபைனலி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. 2 சைடு பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது. பட் ரொம்ப க்ரீனிஷாக இல்லை, கொஞ்சம் வெயில் காலம் வந்துடுச்சுன்றதுனால கொஞ்சம் தான் இருக்குது. பட் நிறையா வீடியோவில் நான் பார்த்தப்பெல்லாம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இப்போ தான் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோடு வந்து நல்லாவே தான் இருக்குது, ரொம்ப டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரோடு நல்லாவே இருக்குது, பைக் கார் ரெண்டுமே போகலாம். ரொம்ப பெரிய யூடர்ன் ஹேர்பின் பென்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை போல். ஸோ நார்மலாக தான் இருக்குது. என்னோடய ஜவாத் ஹில்ஸ் வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது. நிறையா நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க, நிறையா கமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு தான் சொல்லணும். ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் வந்து சொல்லணும் அதுக்காக. ஸோ வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல ஜவாத் ஹில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஐ கார்டில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காஞ்சனகிரி பார்த்திங்கன்னா சின்ன மலை தான் சொன்னாங்க, ஆனால் வேறு லெவலில் இருக்குது வியூலாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சென்னையிலேருந்து ஒரு 110-15 கிலோமீட்டரில் இப்படி ஒரு இடமா அப்படின்றது எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படி இல்லை, அதனால். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்திருக்காங்க போல். ஃபோட்டோ ஷூட்டு தான் நெக்ஸ்ட்டு. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஃபோட்டோ ஷூட்டுன்னு நினச்சேன். அது ஆக்சுவலாக ட்ரோன் ஷூட் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி மலை மேலே வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ வியூ பாயிண்ட்டு எங்கே இருக்குது தெரியல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டு. ஸோ மலையோட அந்த சைடு நாங்கள் ஏறின சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பெரிய கோயிலெலாம் நிறையா இருக்குது மேலே. இதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் தான் போகணும் போல் வியூ பாயிண்ட்டுக்கு. இந்த லொக்கேஷனை பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் க்ரீனிஷாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வெயிலில் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ரெண்டுமே மிக்சடாக இருக்குது இந்த டைமில் வந்ததுக்கு. மேபி மழை பெஞ்சி அந்த டைமில் வந்தோம்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் போல். இல்லை பீக் சம்மரில் வந்தால் சுத்தமாக காஞ்சி போயிருக்கும் போல். பட் க்ரீனிஷாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள் பழம் தோண்டி வச்சுருக்காங்க. சாண்டா ப்ரோ வந்து நான் போயே தீருவேன் அப்படின்னு பழத்தூளெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு போகிறார் வண்டியை. ஸோ இப்போ அதையே எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் அதே மாதிரி பழத்தில் வண்டி விட்டு கொண்டு போனோம். ஒருத்தராக போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், புல்லட் மாட்டிக்கிச்சு. புல்லட்டை தூக்கி விட்றாங்க. இவ்வளோ பெரிய பள்ளமா? பரவாயில்ல, புல்லட்டே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தான் பள்ளத்தில் விட்டு ஏறிடுமா. பார்ப்போம். கஷ்டப்பட்டு விட்டாச்சு. ஏறிடு, நல்லா ஏறிடு. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. வந்தாச்சு. ஒரு வழியாக பள்ளத்தில் விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதான். இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பு வந்து இன்னும் நல்லாவும் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஆக்ஸ்மேன் சம்பவங்கள் இதெல்லாம். ஸோ ரிட்டன் வேறு போகணும் அந்த பள்ளத்தில் எடுத்துகிட்டு. இதே மாதிரி தான். ஸோ எப்படி இருக்கப்போ தெரில. பாருங்கள் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பைக்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க. வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லா பைக்ஸும் போட்டு வந்தாச்சு மேலே. பக்காவாக அரேஞ்சும் பண்ணியாச்சு. எல்லாம் ஃபோட்டோக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வியூ வந்து வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 115 கிலோமீட்டர் தான், 120 கிலோமீட்டர் தான் இந்த இடமே. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் பாருங்கள் நிறையா பேர் பழத்தை தாண்டி அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி பைக்கெல்லாம் தூக்கி விடுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ இது என்னோடய டர்ன் போனோம். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிடுமான்னு தெரில. பார்ப்போம், ஏற்றிடுவேன்னு நினைக்கிறேன். கமான் ஏறிடு ப்ரூஸ், மேலே ஏறிடு. ஏறிடுச்சு. சக்ஸஸ். யாருமே தூக்கலை, யாருமே தூக்கி விடலை, மேலே ஏறிடுச்சு. வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்குது, மணிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த இடத்துக்கு போகலாம். இதுவும் நான் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். அந்த பாறையில் வந்து கல் வச்சு அடித்தோம்னா பெல் சவுண்டு கேட்கும். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது ஸ்பாட், வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த லொக்கேஷனு. ஸோ அழகாக பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அந்த மாதிரி நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு போயிடலாம். காலையில் வந்துட்டு மத்தியானம்லாம் வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான், ரொம்பவே பக்கத்தில் தான். லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம டயர்டாகி அங்கங்கே உட்காடுறாங்க. ஸோ அந்த இதுக்கும் மேலே போகணும் அந்த மணிப்பாறைக்கு. இங்கேருந்து வியூ பாருங்கள்,
சரியான வியூவில் இது க்ரீனிஷாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போவே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சான்ஸே இல்லை. இந்த பாறைக்கும் மேலே அங்கே ஏறி போனால் தான் அந்த மணிப்பாறை இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் சத்தம் கேட்கும். சீரியஸாக அந்த பெல் சவுண்டு எப்படி வருதுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு. இதை பாருங்கள், இதான் வண்டிங்க, வந்த வண்டிங்க, இன்றைக்கி ரைடுக்கு வந்த வண்டிங்க எல்லாம் கிளம்பிட்டு கீழே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து 20 ரூபா வந்து இப்போ தான் வாங்குறாங்க, பார்க்கிங் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இறங்கினோடனே சாப்பிட வந்துட்டோம். எல்லாருக்கும் பசி. ஹோட்டலில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க ஹெல்மெட்டுன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே தனித்தனியாக கிளம்ப போகிறோம். நான் வீட்டுக்கும் வந்துட்டேன், ட்ரிப்பே முடிஞ்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you, bye bye.